வாங்க இன்றைக்கி வீட்லேயே எப்படி ஈஸியாக எள்ளு லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு 4 பொருள் இருந்தால் போதுங்க. நான் இன்றைக்கி எள்ளு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நிலக்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பனங்கருப்பட்டி 130 கிராம் எடுத்திருக்கேங்க. உங்கள் கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளை 3 பங்காக பிரித்து வறுத்துக்கலாங்க. ஒரே டைமில் எல்லா எள்ளையும் சேர்த்திட்டிங்க அப்படின்னா எள்ளு நல்லா வறுபடாதுங்க. அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எள்ளு வருங்க, இல்லைன்னா கருகிருங்க. கொஞ்ச நேரம் இப்படி வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடுகு வெடிக்கிற மாதிரியே எள்ளும் வெடிக்குங்க. அதுதாங்க எள்ளு வறுபட்டதுக்கான கரெக்டான பக்குவம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு வறுத்த எள்ளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த எள்ளு எங்கள் தோட்டத்துலேயே போட்டு எடுத்ததுங்க. உங்கள் எள்ளாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினீங்கனாலும் அதில் நிறையா கல் மண்ணெல்லாம் இருக்குங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எள்ளு போட்டு அதில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கல் மண்ணெல்லாம் கொஞ்சம் அடியில் செட்டில் ஆகிக்கோங்க. நீங்கள் அழுங்காமல் எள்ளை மட்டும் அரைச்சி எடுத்து வெயிலில் காய வச்சுக்கோங்க. எள்ளு சுத்தம் பண்ண சோம்பேறித்தனப்பட்டிங்கன்னா லட்டு சாப்பிடும்போது கல் மண்ணெல்லாம் வாய்க்கே வருங்க. லட்டு சாப்பிடும்போது கல் மண்ணெல்லாம் வாய்க்கு வந்துச்சு அப்படின்னா எள்ளு லட்டு சாப்பிட்ற ஆசையே விட்டுருவீங்க. அதனால் சோம்பேறித்தனப்படாமல் எள்ளு லட்டு செய்யறதுக்கு முன்னாடியே எள்ளை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிலக்கடலை வறுத்துக்கலாங்க. உங்ககிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்தால் அப்படியே கூட சேர்த்திக்கலாம். நிலக்கடலை இல்லைன்னா சட்னிக்கு போடுவீங்க இல்லைங்களா பொட்டுக்கடலை, அதை கூட சேர்த்திக்கலாங்க. ஆனால் நிலக்கடலை சேர்த்தும் போது எள்ளு லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/4 கிலோ கடலையை ஒரே டைமில் சேர்த்தி வறுக்காமல் 2 பாகமாக பிரித்து வறுத்து எடுத்துக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிலக்கடலையோட தோல்லாம் லைட்டாக கருப்பாகுங்க. அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னாலும் தோல்லாம் ரொம்ப கருப்பாகி கருகுன மாதிரி ஆயிருங்க, நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான டைம் பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த எள்ளையும் நிலக்கடலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நிலக்கடலையில் இருக்கிற தோல்லாம் எடுக்கணுங்க. உங்கள் கைகளால் நிலக்கடலையை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இல்லை 2 கை வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தோல் வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு முறத்தில் புடச்சிங்க அப்படின்னா தோல் தனியாக விட்டு வந்துருங்க. நிலக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நிலக்கடலையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பனங்கருப்பட்டி மண்டை வெல்லம் மாதிரி உருண்டையாக இருக்குங்க. அதை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. எள்ளு கொரன்னு தாங்க அரைக்கணும். ஏன்னா நிலக்கடலையும் எள்ளுலேயும் எண்ணெய் தன்மை இருக்குங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் புழிஞ்சிட்டு இருக்கும், லட்டு நல்லா இருக்காதுங்க. எள்ளும் கருப்பட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைம் எள்ளு அரைக்கும் போதும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்தி அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரே டைமில் பெரிய ஜாரில் எள்ளையும் கருப்பட்டியும் சேர்த்தி அரைச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிறத மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால தான் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கிட்டு எள்ளையும் கருப்பட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி 2-3 டைம் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சர்க்கரை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு, நிலக்கடலை, கருப்பட்டி இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள், நல்லா பிடிப்படணுங்க. சப்போஸ் உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா நெய் கொஞ்சமாக சேர்த்துனீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எள்ளு, நிலக்கடலை இது 2லேயுமே எண்ணெய் தன்மை இருக்கங்காட்டி மோஸ்ட்லி உங்களுக்கு நெய் சேர்த்துற மாதிரி இருக்காதுங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் நெய் கொஞ்சமாக சேர்த்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிங்க, அப்போ தான் உருண்டை சேருங்க. நீங்கள் அரைச்ச உடனேவே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் மாவு ரொம்ப ட்ரை ஆயிருங்க. 1/2 கிலோ எள்ளு, 1/4 கிலோ நிலக்கடலைக்கு எனக்கு 40 லட்டு கிடச்சிதுங்க. நீங்களும் லட்டு இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. உருண்டை பிடிச்சி வச்ச லட்டை சம்படத்துலேயோ இல்லை ஏர்டைட்டான கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நான் ஒரு லட்டு எடுத்து உடச்சி காமிக்கிற பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.